அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேர்க்கடலை சட்னி ஒரு சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் ஒரு வித்தியாசமாக ஒரு முறையில் ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு சட்னி பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலை சட்னி பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம், அதை வந்து நல்லா உரித்து நல்லா கழுவி அதை வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. அதுக்கப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை வந்து இது வந்து வறுக்காத வேர்க்கடலை தான் வாங்கியிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் அளவு வாங்கியிருக்கேன். இது வந்து இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு புளி, ஒரு 7 மிளகாய் வத்தல் வந்து காரம் இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கூடுதல் குறைச்சி வேணால் கூடுதலோ குறைச்சோ பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த சட்னி வந்து ஒரு 5 பேர் நல்லா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு அளவு கூட குறைய வேணும்னா அதுக்கு தக்கன எல்லா பொருளுமே கூட எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வானிலையில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு எண்ணெய், 1 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டால் போதும். ஊற்றிட்டு இந்த மிளகாய் வத்தலை வந்து வறுக்கணும். நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக உங்களுக்கு வீட்டில் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் விட்டு அந்த மிளகாய் வத்தலை வறுத்து அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் அதில் இன்னும் கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய், 1 ஸ்பூன் அந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்டு இந்த சின்ன வெங்காயம் நம்ம இது உரித்து நல்லா கழுவி வச்சுருக்கோம்னா அந்த சின்ன வெங்காயத்தை வந்து அதில் பூரத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் பல்லாரியை விட, அதனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போ சின்ன வெங்காயத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஓரளவு கொஞ்சம் நிறம் மாறட்டும். ரொம்ப கருகிற அளவுக்கு நம்ம இது பண்ண வேண்டாம், நம்ம அரைக்கத்தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் அந்த தோலோட நிறம் மாறந்தடி ஓரளவு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாக நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போடும்போது அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்து ஆட் பண்ணி அதையும் சேர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலை சட்னி வந்து இந்த டேஸ்ட்டில் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு, அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதையும் நல்லா பிளேட்டில் தனியாக வந்து நம்ம ஆற வச்சுருங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து மறுபடியும் கொஞ்சோண்டு அதே கடாயில் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம வேர்க்கடலை அதையும் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் டக்குன்னு வந்து ரெடி ஆயிரும், 1 நிமிஷம்தான் ஆகும். இது வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்காக பார்த்துக்கோங்க. நீங்கள் வறுத்த வேர்க்கடலை டக்குன்னு வந்து எண்ணெய் விட்டவுடனே 1 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆயிரும். இது பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் கூட கொஞ்சம் டைம் எடுக்கும், அதை பார்த்துக்கோங்க. அந்த சரியான பக்குவத்தில் கரெக்டாக வறுத்து அதை எல்லாத்தையுமே தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். நல்ல அந்த சூடு எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் மிக்சியில் போட்டு நம்ம வந்து சட்னி வந்து அரைக்கணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து எல்லா பொருளுமே போட்டாச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் எல்லாத்தை மாற்றி நம்ம வந்து அதை வந்து நல்லா அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விடாமல் ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளரோ 1/2 டம்ளரோ நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்கணும்னு தேவையில்லை, ஓரளவு கரெக்டாக சட்னி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி துவையல் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அது வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த மிக்சியில் உள்ள தண்ணியெல்லாம் அலசி அதில் வந்து விட்டுட்டு உங்களுக்கு சட்னி வந்து தண்ணியாக வேணுமா அல்லது எப்படி வேணும், கட்டியாக வேணுமான்னு அதுக்கு தக்கன நீங்கள் பார்த்துட்டு தண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவு ரொம்ப கொழுன்னு இருந்தால் அந்த சட்னி வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துக்கணும்னு தேவையில்லை, உங்களுக்கு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் அந்த மாதிரி தண்ணி தான் விட்டுருக்கேன். ரொம்ப கட்டியாக இல்லை, ரொம்ப தண்ணியாக இல்லாத மாதிரி விட்டுருக்கேன். ஓரளவு இது கரெக்டாக இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு எண்ணெய், 1 ஸ்பூன் அந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது வந்து கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் வத்தல் தாளிக்கிறதுக்காக ஒரு 2 3 அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதிலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இந்த கடுகு உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல், அப்புறம் கருவேப்பிலை இதையும் போட்டுட்டு நம்ம வந்து அந்த தாளிசத்தை வந்து இந்த சட்னியில் போட்டுற வேண்டியதான். இப்போ வந்து ஒரு அருமையான ஒரு வேர்க்கடலை சட்னி தயாராகிட்டு இப்போ தாளிசத்தை இதில் போட்டுட்டு அதை அப்படியே ஒரு கிண்டி விட்டுருங்க. இது வந்து சுட இட்லி தோசைக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். ஆப்பத்துக்கும் கூட நல்லாயிருக்கும்.
ரொம்ப ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அது அந்த வேர்க்கடலை சேர்த்ததுனால ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் காரம் வந்து நான் போட்டிருக்க மிளகாவத்துலேருந்து ஓரளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் கூடுதல் குறைய வேணால் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அருமையான ஒரு வேர்க்கடலை சட்னி தயாராகிட்டு இதே மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.